இலங்கை உறவுகளுக்கு இடையில் 55 வருடங்கள் பூர்த்தியானமை மற்றும் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ரப்பர் அரிசி உடன்படிக்கையின் 60 வருட பூர்த்தி ஆகியவற்றை முன்னிட்டு இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கைக்கான சீன தூதுவர் வு ஜியான்ஹோ, பிரதமர் டி.எம். ஜெயரத்ன, எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். இலங்கையின் இறைமை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒத்துழைப்பை சீனா அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வழங்குகிறது. அதேபோன்று ஏனைய நாடுகள் இலங்கையின் உலக பிரச்சினைகளில் தலையீடு செய்வது தொடர்பில் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சீனா இயலுமான வரையில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும். சர்வதேச ரீதியில் என்ன நேர்ந்தாலும் சீனாவும் இலங்கையும் அயல் நாடுகளாகவும் சிறந்த நண்பர்களாகவும் செயற்படுவார்கள். China and Sri Lanka will always be good neighbors, good friends and good partners. This friendship is rooted in இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் கௌரவமான உறவு இது நட்புறவுக்கு மூல காரணமாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாடுகளும் தமக்கான விடுதலையை தேடிப்பெற வேண்டும். அதனை போன்றே அவர் தம் கலாச்சாரம், வரலாறு மற்றும் சமூகத்திற்கு ஏற்புடையவர்களாக அவர்கள் மிளிர வேண்டும். யாவருக்கும் ஏற்புடைய தீர்வொன்று எங்குமே இல்லை. மனிதுரிமை எனும் விடயத்தில் ஆசிரியர்களோ மாணவர்களோ இல்லை. மலையுச்சிக்கு செல்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. ஆசிய சம்பிரதாயங்களுக்கு அமைய நாம் எவர் மீதும் விரல் நீட்ட மாட்டோம். நாம் அவர் பிரச்சனைகளுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வினை பெற வேண்டும். චීනයට ජාත්‍යන්තරයේ ලැබිය යුතු ස්ථානය වෙනුවෙන් ශ්‍රී ලංකා හැම වෙලේම සටන් කරනවා. சீனாவுக்கு சர்வதேசத்தில் கிடைக்க வேண்டிய அந்தஸ்துக்காக இலங்கை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாடுபடுகிறது. 1983 ஆண்டு முதல் நாடு பயங்கரவாதத்தையும் உள்ளக பிரச்சனைகளையும் எதிர்நோக்கிய வேளையில் சீனா வழங்கிய ஒத்துழைப்பை இற்றை வரை பேணி வருகிறது. ஆசிய நாடுகளுக்கு இடையில் வர்த்தக நடவடிக்கைகள் முன்னெடுக்காத ஒரு காலகட்டத்திலேயே சீனா இலங்கையுடன் வர்த்தக உறவுகளை முன்னெடுத்தது. அதேபோன்று தற்போது நாம் புதிய யுகம் ஒன்றிலேயே வாழ்கிறோம். அந்த முன்னெடுக்கப்பட்ட இந்த பொருளாதார புரட்சி இன்று உலகின் பொருளாதாரத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் பொருளாதார பலம் இன்று மீண்டும் ஆசியாவிலேயே நிலை கொள்ள ஆரம்பித்துள்ளது. சீனாவின் தலைமை மற்றும் முன்னேற்றத்தினால் இந்த விடயம் சாத்தியமாகியுள்ளது என்பதை நினைவுபடுத்த வேண்டும். තත්ත්වේ නායකත්වය නිසා තමයි දියුණුව නිසා තමයි ඒක සිදු වෙලා තියෙන්නේ කියලාත් මතක් කරන්න ඕනේ.